இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் விரும்பும் பெற்றோராக எப்படி வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மிலே விரும்பும் பிரியமான காரியங்கள், பெற்றோராக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி சில வேத வசனங்களின் மூலமாக நாம் சற்று தியானிப்போம். நம்மளுடைய ஆதி பிதா, ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று மேல்கோள் காட்டி அவர் எப்படி நல்ல பெற்றோராக தன்னுடைய குடும்பத்திற்கு காணப்பட்டார், அவர் நல்ல தந்தையாக காணப்பட அவரில் காணப்பட்ட குணநலங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். முதலாவது அடிப்படையாக ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமிடம் சொல்கிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவன் காண்பித்த தேசத்திலே போய் குடியிருக்கிறார். கர்த்தர் விரும்பும் பெற்றோர் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை வைத்து நம்மை ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தோமானால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததாக பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமால் சற்றும் நம்புவதற்கு இல்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். வயது சென்ற சூழ்நிலையில் தனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று நினைத்திருப்பார். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவர் காத்திருந்தார். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். நம்மிடத்திலே விசுவாசம் காணப்பட்டால்தான் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுத்தர முடியும். மேலும் இன்னொரு காரியத்தை பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை மகனாக பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை ஆபிரகாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க எண்ணுகிறார். அவனுக்கு கொடுத்த ஒரே மகனை கர்த்தர் தனக்கு பலியிடும்படி கேட்கிறார். ஆபிரகாமுக்கு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் சொல்கிறார், ஆபிரகாம் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று விசுவாசத்தோடு இருக்கிறார். ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் சொல்லும் வார்த்தையை பாருங்கள், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும்
நாம் பெற்றோராக இருக்கிறோம். சில அசாதாரண சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் முறுமுறுப்பு இல்லாமல் கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து, கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் இதை முடிய செய்வார் என்று விசுவாசித்து கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நாம் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும்போது, கர்த்தர் எவ்வாறு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிட அனுமதிக்கவில்லையோ அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் வராதபடி பார்ப்பார். அசாதாரண சூழ்நிலைகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை மகிழ செய்வார் என்று பார்க்கிறோம். மிகவும் முக்கியமாக ஆபிரகாம் பெற்றோராக என்ன செய்தார் என்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறார்கள். ஆபிரகாமை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சாட்சி பகருகிற வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆபிரகாம் கர்த்தர் முன்னால் எவ்வாறு நடந்தாரோ அதுபோலவே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுப்பான், கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார் என்று சாட்சி பெறுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார். அந்த வாக்கை எப்படியும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் அசதியாயிராமல் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறார். பெற்றோராக, தகப்பனாக தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய தலைமுறைக்கும் அதே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் மனதிலே பதிய பண்ணுகிறார். இப்படிப்பட்டதான பெற்றோராக, தகப்பனாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி சொல்ல வேண்டும், கர்த்தருடைய நீதியும் நியாயத்தையும் பற்றி சொல்ல வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோ அல்லது அதற்கு முன்னால் நம்முடைய முடிவோ இருக்குமானால் நாம் எங்கு செல்வோம்? கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது கர்த்தர் விரும்பும் மனவாட்டியாக நாம் இருக்கிறோமா, நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறார். இங்கே மணவாட்டியினுடைய அலங்காரம் என்னவாக இருக்கிறது என்றால் பரிசுத்தவான்களுடைய நீதியே. தன்னுடைய தலைமுறைகள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு சரி, மேலும் பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் சென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பெற்றோராக ஆபிரகாம் காணப்பட்டார். அவர் கற்றுக் கொடுத்த நீதி, அவர் கற்றுக் கொடுத்த நியாயம், அதுதான் கர்த்தர் இரண்டாம் வருகையிலே பிரியப்படுகிற மணவாட்டியின் அலங்காரமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். நாமும் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான பெற்றோர்களை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான பெற்றோர்களாக வாழும்படி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து தலைமுறையாக ஆசீர்வதித்தது போல நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பெற்றோர் எவ்வாறு இருக்க வேண்டும், பெற்றோர் உமக்கு பிரியமாக இருக்க அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நாங்கள் சற்று தியானித்தோம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நீதியிலும் நியாயத்திலும் நடத்தி வழி நடத்தினாரோ அதுபோல நாங்களும் எங்கள் குழந்தைகளை நீதியிலும் நியாயத்திலும் வழி நடத்த கிருபை செய்தோம். நீர் விரும்பும் பெற்றோராக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் தலைமுறையும் ஆண்டவரே வந்து அடைய கிருபை செய்யும். எல்லாவற்றிலும் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.